கர்த்தர் கண்டுக்கினாரா? கண்டுக்கினாரா? யார பார்த்து? அங்க பாருங்க, அதுல சொல்றது என்னன்னாக்கா, அவர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே, கேட்டுட்டு தானே இருக்கிறாரு. அந்த சிலர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கிறாரு. அவர் பதில் சொல்லட்டும். நான் நிறைய நேரங்களில ஆண்டவர்ட்ட இப்படித்தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் சொல்றாங்க ஆண்டவரே. எனக்கு பிடிக்கவே இல்ல ஆண்டவரே. நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். என்னத்த பேச போறாங்க? என்னத்த பண்ண போறாங்க ஆண்டவர்? அவங்களுக்கு முன்னாடி இன்னும் பாத்தீங்கன்னா, இன்னும் உயர்த்திக்கிட்டே தான் இருப்பாரு ஆண்டவர். அதுதான் தேவன். அதுதான் நம்ம ஆண்டவர். நமக்கு பதில் கொடுக்கிறவர் தான் ஆண்டவர். ஆனா நான் எப்படி நிக்கிறேன்? ஆண்டவரோடு கூட நான் நிக்கிறேனா? ஆண்டவரோடு கூட நான் நடக்கிறேன்னா? அவன் அந்த நெருக்கத்துல நடந்தாங்க. அவ்வளவு பாருங்க, அந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீய ஏதோ சந்து உள்ளெல்லாம் பூந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப எவ்வளவு நெருக்கமான ஜனங்க இருந்திருக்கிறாங்க. டிராபிக் ஜாம் பயங்கரமா இருந்திருக்குது. அது கூடவே அவன் ஆண்டவரை விட்டானா, நெருக்கங்கள் வரும், துயரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆண்டவரோடு கூட நடங்க. என்ன வந்தாலும் அந்த இந்த நெருக்கங்கள், இப்படிப்பட்ட மரண அவஸ்தைகள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் வரும்போது நிறைய கிண்டலான வார்த்தைகள் வரும், கேலியான வார்த்தைகள் வரும். அவளைதான் போய் முடிஞ்சு போச்சு, அவங்க அவள்தான் ஃபேமிலி, இனிமேல் வெளியே வரமாட்டாங்க பாரு, இனிமேல் அவங்களால ஏந்திரிக்கவே முடியாது பாரு, அப்படித்தான் பேசுவாங்க சிலர்லாம். டோன்ட் வரி. கவலையே படாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க எல்லாத்தையும். எசப்பா, நீங்க இருக்கிறீங்க என் கூட, ஆனா நீங்க ஆண்டவரோடு கூட நடக்கணும். இவர்கிட்ட எனக்கு அந்த 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 ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபெய்த் பாருங்க, ஒரு ஒரு விசுவாசம். ஆண்டவர் கூட நடப்பையா. உலகமோ, உலகத்தின் காரியங்களோ, நெருக்கங்களோ, சிலரோ, அல்லது சில விதமான வார்த்தைகளோ எதுவுமே எவிர டிஸ்டர்ப் பண்ணல. எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. சப்போஸ் ஒருவேளை நம்ம அங்க இருந்திருந்தா, சத்துட்டாங்களா, அவ்வளவுதானா, போச்சா, ஐயோ, ஒரு ஒப்பாரி வச்சிருப்போம். இல்ல, அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் பாருங்க. நான் ஆண்டவர் பார்த்தவொன்னு என்ன சொன்னேன்? மரண அவஸ்தைப்படுகிற அந்த பெண்ணுக்காக, ஆண்டவரே என் மகளுக்காக நான் வந்திருக்கிறேன், அவளுக்கு ஆரோக்கியம் வேணும், அவள் மேல கைய வையும் கேட்டேன். அந்த 2 வார்த்தையும் விடலங்க. சோ நான் கேட்கிறேன், உங்க விசுவாசம் எங்க? நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம எங்க வச்சிருக்கிறோம்? அவர் அழுதாரா? இல்லையே. கலக்கப்பட்டாரா? இல்லையே. அவர் நெருக்கப்பட்டாரா? இல்லையே. எதுவுமே இல்லையே. ஆண்டவர் வராது அந்த இடத்துல. ஆண்டவர் வந்த உடனே அந்த 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 இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, எல்லா இடத்துலயுமே அந்த நெருக்கப்பட்ட இடத்துல எல்லாம் ஆண்டவர் வந்த உடனே எதுவுமே சொல்லல, எதுவுமே சொல்லல. அப்படியே விசுவாசிச்சான். ஆண்டவர் வருவாரு, ஆண்டவர் வருவாரு, ஆண்டவர் வருவாரு, என் மகள் மேல கையை வைப்பாரு. சோ உங்களுடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கணும். உங்களுடைய விசுவாசம் அந்த மாதிரிதான், நம்மளுடைய விசுவாசம் அப்படித்தான் இருக்கணும்.